நான் என்ன பண்றேன், பெய்கடற்கண் அன்பா என் நாவினால் பண்ண உன் திருவடிக்கு நான் அன்பு பாராட்டுறேன். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பதிகமாக, பாடலாக, இசையாக உன் திருவடி தாமரையை நான் போற்றி வணங்குகின்றேன். பெய்கடற்கண் அன்பாய் நான் அன்பை எப்படி செலுத்த முடியும்? பாரு, ஆரம்பத்திலேருந்தே இந்த செய்தியெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இறைவனுக்கு ஏதேனும் கைமாறு தர முடியுமா? நாம் அவன் தனு கரண புவன போகத்தை நமக்கு படைச்சு கொடுத்தானே. சிவபெருமான் இந்த உலகத்தை எனக்காக படைச்சு கொடுத்தான். சிவபெருமான் இந்த உடம்பை எனக்காக படைத்து கொடுத்தான். சிவபெருமான் உற்றார் உறவினர் சுற்றத்தாரையெல்லாம் எனக்காக படைத்து கொடுத்தான். இந்த இன்ப துன்பத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தான். எனவே நான் அவனுக்கு இதை திருப்பி கொடுக்கிறேன்னு எதையாவது தர முடியுமா? எப்படி வான் மலைக்கு கைமாறு செய்ய முடியாதோ அதுபோல சிவத்துக்கும் நாம் கைமாறு செய்யவே முடியாது. அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னே ஒன்று பண்ணலாம். பெய்கடற்கண் அன்பாய் என் நாவினால் பண்ண இறைவனை போற்றி புகழ்ந்து பாடி பரவி என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கலாம். அதற்காக தான் திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு. இந்த இசையோட இறைவன் திருவடிக்கு விண்ணப்பம் பண்ணுங்க. இறைவனுடைய வாழ்க வாழ்க என்று சொல்லுங்க. அந்த நன்றியை தவிர, அந்த நன்றி பாராட்டுதலை தவிர இறைவன் உயிர்களாகிய நமக்கு செய்த கருணைக்கு வேறு எந்த கைமாறும் செய்துவிட முடியாது. அதுவும் எதுக்கு தெரியுமா? ஒரு வகையில் அதுவும் சுயநலம்தான் பெருமானே. எதுக்கு தெரியுமா? எனை பாவநாச நின் சீர்கள் பாடவே. அவன் பெருங்கருணையாளனுங்க. இப்போ நம்ம உலகியல்லையே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பண்ணோம்னா முதலாளி என்னை சும்மா விட்டுருவார். வீட்டுக்கு போகும்போது சம்பளம் கொடுத்து தானே அனுப்புவார் இல்லையா? உலகியல் இருக்கிற ஒருவரே செய்கின்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தரும் பொழுது சிவம் தராமட்டுருவாரா? அதனால் சொல்கிறாராம்மா, நான் உன்னை பாடிக்கிட்டே இருக்கிறேன், நான் உன்னை பாடுறேன். என் எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பாவத்தை நாசம் பண்ணு. பாவநாச நின் சீர்கள் பாடவே. நான் உன் பெருமையை பாடுறேன், நீ எனக்கு கைமாறா என்னுடைய பாவத்தை நீக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவனுக்கு தான் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பு கிடையாது. சிவத்துக்கு தான் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பு கிடையாது. ஆனால் நமக்கு எங்கே எப்படி கொண்டு போய் முடிச்சிக்கினாலும் எதிர்பார்ப்பு உண்டு. சார், நான் காசு பணமாக கேட்டேன், பொன்னாடி பிள்ளையாக கேட்டேன், எனக்கு அரச பதவி வேணும், புகழ் வேணும்னா கேட்டேன், முத்தி தானே கேட்டேன் அப்படின்னா அது அப்போ எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? கொடுப்பது சிவம், பெறுவது ஆன்மா. இது என்னைக்கும் மாறாது. இன்பத்தை தருபவன் சிவம், இன்பத்தை ஏற்பது ஆன்மா. இதுதான் முடிவு. எங்கே கொண்டு போய் முடிச்சிக்கினாலும் அப்படிதான் முடியும்.